நம்ம யோசிக்கணும், இந்த வசந்தம் நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கான வசந்தம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா? ஆமா, குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான் குர்ஆன்ல? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், ஃபதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நிஅமத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றாங்க? அல்லாஹ் உங்களுக்கு செய்த நிஅமத்தை நினைவு கூறுங்கள் அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செய்த நிஅமத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரிலாம் நிஅமத் செஞ்சிருக்கான், இந்த மாதிரிலாம் அருட்கொடை செஞ்சிருக்கான், நீங்க எடுத்து சொல்லுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க யோசிங்க, அல்லாஹ் நமக்கு கொடுத்த நிஅமத்திலேயே பெரிய நிஅமத் எதுங்க? பொருட்செல்வமா, குழந்தை செல்வமா, அல்லது வேற ஏதாவது செல்வமா, வேற ஏதாவது நிஅமத்தா என்றால் இது எல்லாம் இருக்கும், ஆனா கபருக்கு வராது. இந்த நிஅமத்துகள் எல்லாம் இருக்கும், நாளைக்கு மறுமைக்கு வராது. அல்லாஹ் செய்த நிஅமத்துகளிலேயே மேலான நிஅமத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு கொடுத்தது, நாம் அவர்களுடைய உம்மத்திலே பிறந்தது. அல்லாஹு அக்பர். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு செஞ்ச நிஅமத்தை என்ன செய்யுங்க? நினைவு கூறுங்கன்றான். உங்களுக்கு செஞ்ச நிஅமத்தை நீங்க என்ன செய்யுங்க? அதை எடுத்து சொல்லுங்கன்றான். இந்த மீலாது விழாவின் மூலமாக, மௌலிதின் மூலமாக அல்லாஹ் நமக்கு செய்த இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த அருட்கொடையை பற்றி